பொங்கல் பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குங்க. பொங்கலும் அந்த கத்திரிக்காய் கொஸ்தும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்களா? வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழர். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு வெண்பொங்கல் செஞ்சு கட்டலான்னு இருக்கிறேன். வெண்பொங்கல் கூட ஒரு அருமையான கத்திரிக்காய் கொஸ்து. இது அப்படியே மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஐயருங்க வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பொங்கல் எப்படி பண்ணாலுமே ஒரு மாதிரி களி மாதிரி வந்துடுது, அது ப்ராப்பராக அந்த பொங்கல் டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாக, அதுவும் குக்கரில் அந்த மாதிரி ஐயங்கார் வீட்டு பொங்கலும் கத்திரிக்காய் கொஸ்தும் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ அந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஐயங்கார் வீட்டு வெண்பொங்கல் எப்படின்னு பார்த்துடலாங்களா? வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அந்த பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறாங்க, வாஷ் பண்ணணும். அதே மாதிரி பாசிப்பருப்பு, அந்த மஞ்சள் பருப்பு இருக்கு இல்லைங்களா, மூங்தால்னு சொல்லுவாங்க, அது அரை டம்ளர் எடுத்துருக்குறேன். ஸோ இது ரெண்டுமே வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த பச்சரிசி நல்லா ஊறிச்சுன்னு வைங்க, பொங்கல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட என்னென்னலாம் சேர்க்குறோன்றதை நான் குக்கரில் வாஷ் பண்ணி போடும்போதே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஓகேங்களா? நமக்கு அந்த ரைஸு ஊறுறதுக்குள்ளார நம்ம அதுக்குள்ளார கத்திரிக்காய் கொஸ்து பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு அரை ஆபர்ஜின், அதாவது பெரிய கத்திரிக்காய் இருக்கிறீங்களா, ஒரு அரைவாசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன கட் பண்ணியிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஸ்து பண்ணிடலாம். அதுக்குள்ளார அரிசி ஊறிட்டோம். அதையும் நம்ம இந்த கத்திரிக்காய் கொஸ்தையும் நம்ம இப்போ குக்கரில் தான் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வெந்தயம், அது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சோன்னே, கடுகு பொரிஞ்சோடனே பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தையும் போட்டுடலாம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ரொம்ப ப்ரௌனாக வணக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு அரைப்பதம் வதங்கிச்சுனாலே போதும். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய அளவு ஒரு 2லேருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால கம்மியாக சேர்க்குற மிளகாத்தூள். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அதாவது இப்போ தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இது மேஷ் பண்ணணும். நான் அதை எப்படின்றத காட்டிடுறேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது குக்கரில் விசில் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சிடணும். நான் ஊற வச்சுருக்கிறேன். குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பருப்பும் சேர்த்துருக்குறோம். அதனால் இதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். மீதி 1 கப்பு பால் ஊற்ற போகிறேன். நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். ஏன் பால் சேர்க்குறோன்னா, அந்த பொங்கல் அவ்வளோ சாஃப்டாகவும், அந்த நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போகுது அப்படின்னு, அந்த அளவுக்கு வர்றதுக்காக தான் நம்ம பால் சேர்க்குறோம். இது கூட வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு துண்டு
பட்டர் இதில் சேர்க்குறேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த பட்டர் சைஸு. அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அவ்வளோ கட்டியாக இருக்குது. ஸோ இது கூட சும்மா ஒரு 2-3 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம், இஞ்சி கொஞ்சம் சருகி விட்டுக்கலாம். பாருங்க, துண்டு இஞ்சி நம்ம இதில் நல்லா சருகி விட்டுலாம். பொங்கல் வந்து நல்லா வெந்து வர டைமில் நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி வந்துட்டு குயிக்காக டைஜஷன் ஆகக்கூடியது. அவ்வளோதான். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். இது நமக்கு அந்த கட்டி பெருங்காயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அது. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையுமே போட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட வச்சிடலாங்க. அவ்வளோதான். நமக்கு இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளார அந்த கொஸ்துக்கு ஒரு மேஜிக் மசாலா பண்ணணும். ஏன்னா அதுதான் அந்த கொஸ்தோடைய ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக தூக்கி கொடுக்கும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 2-3 வெந்தயம் போடுறேன். அதில் 2 காஷ்மீரி சில்லி போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வரமல்லி அது ஒரு டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இது கூட 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். நம்ம அந்த கொஸ்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஸ்டீம் அடங்கிடுச்சு. வா, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே. இதை நல்லா நம்ம மசிச்சிடலாம். இந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணணும். அதை நம்ம பவுட்ரு பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஸ்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த கொஸ்து வந்து நம்ம தோசைக்கு சாப்பிட்லாம், இதை சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஐயங்கார் வீட்டில் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் கொஸ்து பொங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ நம்ம அந்த பொங்கலையும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபைனலாக இது கூட நல்லா கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது போட்டுடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. வாவ். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொங்கல் பார்த்துலாங்க ஸ்டீம் அடங்கிடுச்சான்ட்டு. நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிப்பு போட்டு இப்போ பொங்கலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்ம ஏற்கனவே பொங்கல்லையும் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் தாளிக்கும் போது இந்த மிளகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்துருக்குறேங்க, அது 2 பொழந்துருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடலாம். ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலேயே. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொட்டிடுவோம். நல்லா கிளறிடுங்க.
பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாயில் வச்சாலே வலிக்கிட்டு போகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பொங்கல். இந்த கத்திரிக்காய் கொஸ்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பொங்கல் பார்த்தாலே டெம்டிங்காக இருக்குங்க. பொங்கலும் அந்த கத்திரிக்காய் கொஸ்தும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்களா? நமக்கு இந்த பொங்கல் அருமையாக வந்திருக்குது. ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம அவ்வளோ நெய் போட்டிருக்கிறோம். ரெண்டாவது அந்த கத்திரிக்காய் கொஸ்து ஸ்பெஷலாக அந்த மேஜிக் மசாலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வறுத்து நம்ம அதை பவுட்ரு பண்ணி போடும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவரே தனி. பாருங்கள், பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. ஆஹா, நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்தோடு சேர்த்து ரியலாகவே வச்சோன்னே வலிக்கிட்டு போயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபஸ்ட் கிளாஸான பொங்கல், அதுவும் ஐயங்கார் வீட்டு பொங்கல் நீங்களும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடைவாங்க. ஸோ இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.